அன்புள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தலைமை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, துரைசாமி அவர்களே, அமைப்பு செயலாளர் சகோதரர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆர்காட்டார் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, கழகத்தினுடைய இதயமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நிகழ்ச்சி நிரலில் நிறைவாக நான் ஏற்புரை நன்றி உரை ஆற்றப்போகிறேன் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் நன்றி உரை ஆற்றுவதற்காக வரவில்லை, ஏற்புரை நிகழ்த்துவதற்காக மாத்திரம்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், தலைவர் இல்லாமல் இந்த மேடையில் அவர் உடல்நலத்தை பொறுத்த வரையில் இந்த மேடைக்கு வர முடியாமல் அவர் இல்லாமல் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவாக இந்த பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளில் ஒரு பிரிவில் ஒரு திருத்தத்தை செய்து அந்த திருத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய பொதுச் செயலாளர் முன்மொழிய, நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் வழிமொழிய செயல் தலைவராக அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஏதோ திடீர் என்று எடுத்த முடிவல்ல, யோசித்து சிந்தித்து ஆலோசனைகள் செய்து தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் நாம் அடிக்கடி அவரை பற்றி பெருமையோடு எத்தனையோ செய்திகளை ஒப்பிட்டு சொல்வதுண்டு. அப்படி சொல்லக்கூடிய அந்த நிலைகளில் ஒன்று முக்கியமானது, ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு சற்று ஓய்வு தேவைப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த உடல்நலம் நல்ல முறையில் முழுமையாக அவர் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிலையில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவருக்கு ஓய்வு தந்திட வேண்டும் என்ற நிலையில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள், நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் கலந்து பேசி செயல் தலைவராக அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் வலியுறுத்தி வற்புறுத்தி அந்த நிலையில் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக கொண்டு வந்து உங்களுடைய பேராதரவோடு அது நிறைவேற்றப்பட்டு செயல் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நான் உங்களிடத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று தயவு செய்து நீங்கள் கருதிவிடக்கூடாது. நான் பள்ளி பருவத்தில் படித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த இயக்கத்தின் மீது எனக்கு தானாகவே தலைவர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்தில், அவருடைய இந்த கோபாலபுரத்தில் மகனாக நான் பிறந்து அந்த இல்லத்தில் இருந்த நேரத்தில் அவர் ஆற்றுகிற அந்த பணி,
அவரை சந்திக்க வரக்கூடிய நம்முடைய கழக முன்னோடிகள், கழக தோழர்கள், கழகத்துடைய செயல் வீரர்கள், அவர் கூட்டத்திற்கு செல்லுகிற அந்த பாங்கு, இந்த இதையெல்லாம் நான் பார்த்து 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 என்னை அறியாமலே எனக்குள்ளாக ஒரு ஆசை ஏற்பட்டு, அதற்கு பிறகு அங்கு மாநகராட்சி மன்றத்தினுடைய தேர்தல் கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வட்டத்தில் வந்த நேரத்தில் ஒரு மெக்காஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி 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 சொல்லித்தான் என்னுடைய இயக்கத்தில் என்னுடைய பணி முதல் கட்டமாக தொடங்கியது. அப்படி தொடங்கிய அந்த பணி ஒரு மன்றத்தை, இளைஞர் மன்றத்தை உருவாக்கி, அதற்கு பிறகு இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதற்கு பிறகு இளைஞரணி என்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தி, அதை தொடர்ந்து அந்த வட்டத்தில் ஒரு வட்ட பிரதிநிதியாக அந்த பொறுப்பை நான் தேர்தலில் நின்று கழகத்தினுடைய வாக்குகளை பெற்று அதற்கு பிறகு வட்டத்தினுடைய பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதைத் தொடர்ந்து பகுதி அளவில் நடைபெறக்கூடிய தேர்தலில் மாவட்ட பிரதிநிதி என்ற அந்த பொறுப்பிற்கும் போட்டியிட்டு, இதெல்லாம் நான் ஏகமனதாக வந்ததல்ல, போட்டியிட்டு கட்சியினுடைய ஜனநாயக முறைப்படி போட்டியிட்டு அந்த பொறுப்பிற்கு வந்தேன். அதற்கு பிறகு மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய கட்சி தேர்தலில் பொதுக்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டு அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினராக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று இளைஞர்கள் தேவை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஏற்படுத்திய நேரத்தில் அதற்கென்று ஒரு அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு குழுவில் 6 பேரில் நானும் ஒருவனாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன். அதைத் தொடர்ந்து இளைஞரணிக்கு அமைப்பாளராக, இளைஞரணிக்கு செயலாளராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்று அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நான் தேர்வு செய்யப்பட்டு, அதைத் தொடர்ந்து இயக்கத்தினுடைய பொருளாளர் என்ற அந்த நிலைக்கு நான் வந்தேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்தபோது நான் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தேன், அளவிட முடியாத அளவிற்கு பெருமைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையில் நான் இல்லை, இதுதான் உண்மை. ஆக அன்றைக்கு பெருமையோடு அதை வரவேற்று ஏற்றுக்கொள்கிற நேரத்தில், இன்றைக்கு தலைவருடைய உடல்நலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த பொறுப்பு ஏற்கிற நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை என்னால் அடைய முடியவில்லை. எனவே ஒரு கனத்த இதயத்தோடு தான், உங்களுடைய அன்போடு, உங்களுடைய உற்சாகத்தோடு, உங்களுடைய பேராதரவோடு இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதிகம் பேச முடியல, பேச விரும்பல. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புவது, செயல் தலைவர் என்று சொன்னால் தலைவருக்கு துணை நிற்கக்கூடிய நிலையிலே தான் நிச்சயமாக என்னுடைய பணி அமையப் போகிறது. தலைவர் அவர்களும் அதேபோல நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும், அதை தொடர்ந்து நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களும், இங்கு இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் காட்டக்கூடிய அந்த வழி நின்று நிச்சயமாக உறுதியாக இயக்கப்பணியை உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஏற்புரையாக உங்களிடத்தில் தெரிவித்து, தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி எடுத்து சொல்வது உண்டு. நான் பல நிகழ்ச்சிகளில் கூட குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இதே சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அவர் சொன்னார், மேயர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு. அதை நான் பொறுப்பு என்று உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பொறுப்போடு நீ பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு பொறுப்போடு நீ கடமை ஆற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த செயல் தலைவர் என்பதை நான் பதவியாக கருதல, தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல இதை ஒரு பொறுப்பாக கருதி பொறுப்போடு பணியாற்ற நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர்களுக்கும், முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும்
என்னுடைய இதயமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.